தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் மே 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் கணிப்பு தெரிவித்துள்ளார். தற்போது நம்முடன் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சார். இந்த கோடை மழையானது எவ்வளவு தீவிரமாக இருக்கும் மற்றும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த கோடை மழை பெய்யும்? வணக்கம். கடந்த 2-3 நாட்களாகவே பார்த்தோம்னா வடக்கு உள் மாவட்டங்கள், குறிப்பா ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், அதே போல தர்மபுரம் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு. இந்த காலை நேரத்துல விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்ல வெப்பச்சலன இடிமழை பதிவானது. அடுத்த 4 நாட்களுக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி வரைக்கும் வடக்கு உள் மாவட்டங்கள், அதே போல தெற்கு உள் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்லயுமே ஆங்காங்கே இரவு அதிகாலை நேரத்தில் இடியுடன் கூடிய மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். இந்த சூழல்ல மே 12ஆம் தேதி குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்று உருவாகுது. அந்த காற்றின் விளைவாக மே 12ஆம் தேதி 20ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுது. இதுல இந்த சுழற்சி அதே பகுதிகளில் குமரிக்கடல் பகுதிகளிலேயே வரைக்கும் நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதன் பிறகு சாதக கடல் சார்ந்த அலைவுகள் மற்றும் காரணமாக காற்று பகுதியாக இது மன்னார் வளைகுடா பகுதிகளில் மாறுவதற்கான ஒரு சாதக சூழலும் நிலவுது. அவ்வாறு தாழ்வு பகுதியாக 15, 16, 17 போன்ற நாட்கள் எல்லாம் தமிழகத்துல இந்த கோடை வெப்பச்சலன மழை பரவலாக தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.